நீதிமன்றம் சென்றதில் 96ல் மேலே தீபம் ஏற்றணும், தீபத்தொன்று ஏற்றணும்னு அன்னைக்கு கூறியிருந்தாங்க. ஆனால் அந்த அரசாங்கமானது இதை யாரும் மரியாதை கொடுக்காம இது வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்து முன்னணி இதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்குது. பல்வேறு ஆன்மீக பெரியவர்களாக அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய எழுச்சி வந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமானது பாசிச அரசாங்கம். நாம் எமர்ஜென்சி சந்திச்சிருக்கிறோம், வெள்ளக்கார ஆட்சி சந்திச்சிருக்கிறோம். அதை விட இது மோசமாக இந்த ஆட்சியானது இருக்கின்றது. முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அரசாங்கமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு போன திங்கட்கிழமை அன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு மேலே தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த நீதிபதியானவர் மேலே போய் ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய தர்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏற்கனவே சொன்ன தீர்ப்பு நல்ல தீர்ப்பு, அப்படி சொல்லி அவர் அந்த ஆய்வு செஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க சிறுபான்மை ஓட்டுக்காக இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, அப்படி நடந்திருந்தாங்க கூட நீதிமன்றம் சொல்லி இருக்குது, இந்த நீதிமன்றத்தை இந்த அரசாங்கம் மரியாதை கொடுத்துருக்கணும், மதிப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மறுபடியும் 2வது தடவை தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏன் நீங்கள் ஏற்றறதுக்கு அனுமதிக்கலை, என்ன அதுக்கான வேலை செய்யலை, இன்னைக்கு 6 மணிக்கு தீபம் ஏற்றணும், இல்லைன்னா நாங்கள் வேறு ஆர்டர் போட வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கு அந்த தெய்வமானது ஏற்றலை. 6:05க்கு அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. மத்திய பாதுகாப்பு படை மூலியமாக ஏற்கனவே மனு தாக்கல் செஞ்சவங்க கூட கூட்டிகிட்டு போய் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. மத்திய பாதுகாப்பு குழு அந்த போலீஸானது வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ், தமிழ்நாட்டினுடைய போலீஸ் மேலே அனுமதி இல்லை, நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்துக்கள் மீது ஏன் இவ்வளவு விரோத மனப்பான்மைன்னு தெரியல. ஆனால் வருகின்ற 2026 நிச்சயமாக இந்த அரசாங்கம் படு தோல்வியை சந்திக்கும். முழுக்க முழுக்க இது வரைக்கும் அவங்களுடைய அந்த சரித்திரத்தில் இந்துக்களுக்கு விரோதமாக நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்துக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு அளித்துட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்ந்து இந்த வருகின்ற இந்த 4.5 ஆண்டான ஆட்சியானது முழுக்க இந்துக்கள் கோயில் அடிக்கிறதும், இந்துக்கள் நடத்த சூறையாடுறதும், கோயிலெல்லாம் எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ அத்தனையும் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது.